நான் இது ஏதாவது சொன்னா அவதூறுன்னு ஆயிருமா? எனக்கு புரியல. நான் இதை எப்படி நான் இதை கண்டிக்கிறது? ரொம்ப சத்தம் பட்டு கோவப்பட்டு கண்டிச்சா கதறாங்க. நம்ம என்ன சொல்லலாம்? இப்ப இவங்கள மாதிரி ஆன ஆட்கள் ஓரண எச்சரிக்கையை ஆதரிக்காதவங்க. பாரிசாலன் நம்பணும். பாரிசாலன் மட்டும் நம்புறதுல தமிழக மக்கள் நம்பணும். ஏன்னா நீங்க 8% வாக்கு வச்சிருக்கீங்க. நீங்க சொன்னா உண்மை அது உண்மை. அதனால நாங்க நம்ம எல்லாரும் நம்பிக்கணும். அவங்க எல்ஜிபிடி அமைப்பு நடத்துவாங்க, ஆனா எல்ஜிபிடிக்கு ஆதரவு கிடையாது. நாங்க நம்பணும். சரி, நம்பிக்கிட்டேங்க சார், நம்பிக்கிட்டோம். அப்படி சொல்லிக்கலாமா? நம்பிக்கிட்டோம்னு அப்படி சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா, ஹாப்பியா இருப்பீங்களா? சொல்லுங்க. பாக்குறவங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சரி, அந்த கன்றாவி காட்சிக்கான ஆதாரங்களை வெளியிடுகிறோம். மக்களே, நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் என்ன சொல்றார்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2 கப்பிள்ஸ் ஓடி வந்துடுறாங்க ராஜஸ்தான்ல இருந்து. 2 பேர், ஒருத்தர் இந்து, ஒருத்தர் முஸ்லீம். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு இந்து பொண்ணு அந்த ஸ்கூல்ல பிரைமரி டீச்சரா இருக்கிற ஒரு முஸ்லீம் பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. வந்தது என்னமோ மேஜர் பொண்ணு தான், ஆனா கூட்டிட்டு வந்த பொண்ணு மைனர் தானே, 17-16 வயசு. சோ இந்த இடத்துல அந்த பொண்ணை காணான்னு அங்க பிரளயமே வெடிச்சிட்டு இருக்கு. சோ 7th டே நைட் மிட் நைட் எனக்கு ஒரு 2 o'clock 1 o'clock கால் பண்றாங்க அந்த கேர்ள்ஸ். இந்த மாதிரி நாங்க எங்க போறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு. எங்களை எப்படி தெரியும்னா கூகுள்ல இருந்து எடுத்துன்றாங்க. அந்த இடத்துல நாங்க அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்க முடியும், அவங்களை ஆராய முடியாது இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங். பயப்படாதீங்க, அப்புறம் நீங்க யாரு, எதுக்காக வந்தீங்க, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் கேர்ள்ஸ், நாங்க லெஸ்பியன்ஸ், நான் இவங்களை லவ் பண்றேன், இவங்க தான் மேரேஜ் பண்ணணும். அந்த பொண்ணு கவுன்சிலிங் கொடுத்துட்டு அந்த பொண்ணுங்களோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் வாங்கிட்டோம், வீடியோ வாங்கிட்டோம், எல்லாமே வாங்கிட்டோம். அந்த செக்யூரிட்டியை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி தைரியத்தை முதல்ல கொடுத்துட்டு, சரி வீட்டுக்கு போயிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்துட்டு நேரா நம்ம ஃபார்மாலிட்டிஸ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நாங்க பண்றோம், டோன்ட் வரி அப்படின்னு கான்பிடன்ஸை கொடுத்துட்டு நான் போய் வீட்டுல ரிட்டர்ன் ஆறதுக்குள்ள போலீஸ்ல இருந்து போன் ட்ரேஸ் பண்ணி இந்த பசங்க இங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சோ சுத்தி அத்தனை போலீஸ் கிட்டத்தட்ட அவ்வளவு போலீஸும் கண்ணோட எல்லாம் நிக்கிறாங்க. எங்களுக்கு எனக்கு பயமா வந்துச்சு, நம்ம என்னடா குலக்குத்தம் பண்ணுன்ற மாதிரி. ஆனா அந்த மைனர் பொண்ணுன்ற ஒரே ரீசனுக்காக அப்கோர்ஸ் நம்ம அனுப்பிச்சுதான் ஆகணும். ஆனா அந்த தீர்ப்பு என்னன்னா, இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாங்க, மேஜர் பொண்ணு தான் மைனரை கூட்டிட்டு வந்துட்டாங்கன்றதுதான் ஸ்டேட்மெண்ட் போலீஸோட. ஆனா அது இல்ல, உண்மை என்னன்னா மைனர் பொண்ணு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க, மேஜர் பொண்ணு கூட்டிட்டு வரல. புரியுதுங்களா? சோ இங்க தப்புன்றத 2 பேருமே தானே பண்ணிருக்காங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? என்ன சொல்யூஷன்? அந்த கேர்ள் மைனர், அவ 100% வீட்டுக்கு தான் போய் ஆகணும். இன்னொன்னு, இந்த மேஜர் பொண்ணுக்கு, மேஜர் டீச்சரா ஒர்க் பண்ண பொண்ணுக்கு உண்மையான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் இல்லையா? அந்த பொண்ணு போஸ்கோல அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, அப்போ இறைவி இந்த மாதிரி தெரியாம குழம்பி போய் LGBTQ கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும், LGBTQ இருக்கிறவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? 100%.